கோடை விடுமுறையை ஒட்டி பள்ளி மாணவர்களுக்காக மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் கோடைக்கால இலவச பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. விதவிதமான விளையாட்டுகளால் குழந்தைகள் மெய்மறந்து ஆனந்தமடைவதைக் கண்டு பெற்றோர் உற்சாகமடைகின்றனர். பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள இந்த சூழலில் குழந்தைகள் ஸ்மார்ட் போன் அல்லது டிஜிட்டல் சாதனங்களில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறார்கள் என்பதை பெற்றோர் கண்காணிக்க தவறிவிடுகின்றனர். இந்நிலையில் மதுரை அவுட்போஸ்ட் அருகே உள்ள தமிழ்நாடு அரசின் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான இலவச கோடைக்கால பயிற்சி முகாம் நடத்தப்படுகிறது. மாணவர்கள் வீட்டில் முடங்கி கிடக்காமல் அவர்களின் சிந்தனை சிறகை விரிக்கும் வகையில் பல்வேறு பயிற்சிகளை வழங்குவதே இதன் நோக்கம். இந்த பயிற்சியில் 4 வயது முதல் 14 வயது வரை உள்ள சிறுவர் சிறுமியர் பங்கேற்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. நேற்றைய தினம் பயிற்சிக்கு வந்த மாணவர்கள் பலூன் விளையாட்டில் பங்கேற்று மகிழ்ச்சியடைந்தனர். மாணவர்கள் தாங்கள் ஊதிய பலூனில் தங்களது அடையாளத்தை ஏற்படுத்தி அதனை கைகளால் தட்டி பறக்கவிட்டு கீழே விடாத வகையில் அவர்களது கவனத்தை ஒருமுகப்படுத்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது. ஏராளமான குழந்தைகள் பங்கேற்கும் இந்த நிகழ்வில் புதிய நட்புகள் கிடைப்பதாகவும் ஆனந்தம் அடைகின்றனர். லீவுக்காக என் பாட்டி வீட்டுக்கு வந்த போது ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்தேன். அப்போ என் ஐயா வெளியே போயிட்டு விசாரிச்சுட்டு வரப்போது கலைஞர் லைப்ரரியில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானும் நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் நானும் இங்கே பார்த்தா டெய்லியும் சூப்பராக நடந்துச்சு. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு நிறையா பேரை பார்த்து நிறையா இது கற்றுக்கிறேன். முதல்ல இருந்து நான் எல்லா நாளும் வந்திருக்கேன். அது மியூசிக் தெரப்பின்னு வருதுனால எனக்கு ஒரு மியூசிக் இது கற்றுக் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பாரம்பரிய விளையாட்டுகள், பாரம்பரியத்தில் இவ்வளோ விளையாட்டுகள் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ விளையாட்டுகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பலூன் விளையாட்டுகள் சொல்லிட்டு எனக்கு நிறையா சொல்லித்தராங்க. அது நல்லா ஜாலியாக இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்க முடியுது. பேரண்ட்ஸ்லாம் இங்கே அவங்களும் ஃப்ரீயாக புக்ஸ் படிக்கலாம். நாங்கள் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதனால இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இடத்துலேருந்து வந்திருக்காங்க. அதனால அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஜாலியாக இருக்கு. இன்று வில்லுப்பாட்டு மற்றும் கதைகள் பயிற்சி, நாளை பொம்மலாட்ட பயிற்சி, மே 9ஆம் தேதி கதை பயிற்சி, அடுத்த நாள் அறிவியல் பயிற்சி என மே 30ஆம் தேதி வரை விதவிதமான பயிற்சிகள் காத்திருக்கின்றன. வீட்டில் இறுக்கமாகவே இருக்கும் குழந்தைகளும் மெய்மறந்து சிரித்து மகிழ்வதைக் கண்டு பெற்றோர்களும் உற்சாகம் அடைகின்றனர். என்னோட குழந்தைகளுக்கு இப்போ இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. இப்போ அவங்களே என்கிட்ட காலையில் கேட்குறேன், அம்மா நம்ம இன்னைக்கு போகலாமா, இன்னைக்கு என்னம்மா இருக்குது சொல்லி வீட்டில் ஃபோன் பார்க்குறதையும் டிவி பார்க்குறத விட்டுட்டு விளையாட்டை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாரம்பரியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. தோல்பாவை கூத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கே என்னுடைய சின்ன வயசு ஞாபகங்கள் வந்தது. எதிர்கால குழந்தைகளுக்கு அவங்களுடைய அறிவை, ஒற்றுமை உணர்வை வளர்க்குறதுக்கு குழந்தைகளுக்கு இது மாதிரியான நிகழ்ச்சிகள் மிக முக்கியம், அவசியம்னு நான் கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக போய்கிட்டு இருக்கு. குழந்தைகளுக்கிடையேயான மகிழ்ச்சியை நம்மளால் பார்க்க முடியுது. குழந்தைகளை பார்க்குற பெற்றவங்களுக்கும் மிக மன மகிழ்ச்சியை கொடுக்குது இந்த நிகழ்ச்சி. வாழ்த்துக்கள். 11 முதல் 18 வயதுள்ள மாணவர்களுக்கு நாடகம், ஓவியம், ஒயிலாட்டம், சதுரங்கம் ஆகியவற்றோடு பல்வேறு கலை பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. ஞாயிறு தவிர்த்து தினசரி காலை 11 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. விருப்பமுள்ள குழந்தைகளின் பெற்றோர் மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலக இணையதளத்தில் முன்பதிவு செய்து கோடைக்கால இலவச பயிற்சியில் பங்கேற்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கருணாகரன்.